ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸு. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். ஸோ சூப்பரான ஃபிஷ் பக்கோடா, நல்லா அருமையாக நல்லா டேஸ்ட்டாக, ஸோ குயிக்காக செய்யக்கூடிய இந்த ஃபிஷ் பக்கோடா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸு நீங்கள் குழந்தைங்களுக்கு இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கும் ரெடி பண்ணி கொடுங்க. அதே போல் ஒரு சைட் டிஷ்ஷாகவும் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இது உங்களுக்கே செய்ய தோணும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபிஷ்ஷில் பக்கோடா செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுங்க, வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மீன் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கோங்க, முள் இல்லாத மீனாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ மீனை ஃபஸ்ட்டு ஆவியில் வேக வச்சுக்கணும். இந்த மாதிரி இட்லி குக்கர் குண்டானில் தண்ணியை ஊற்றி நம்ம கொழுக்கட்டெல்லாம் வேக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதை வேக வச்சு எடுத்துக்கணும். சும்மா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வெந்தாலே போதும். மீன் நல்லா வெந்துடும், ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வேகட்டும். வேக வச்ச மீனை நம்ம தனியாக பிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இதில் இருக்கிற 1-2 முள்ளெல்லாம் நம்ம கையால் பார்த்து எடுத்துக்கோங்க. முள்ளே ஒன்று கூட வரக்கூடாது. இந்த மாதிரி இருக்கு இல்லையா, பொடி பொடி முள்ளெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இதே போல் எல்லா முள்ளையும் எடுத்துடலாம். இப்போ இதை இந்த மாதிரி முள் சுத்தமாக முள் இல்லாமல் இந்த மாதிரி சதை மட்டும் எடுத்துக்குங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகா பொடி, தனி மிளகா பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சோண்டு ஃபுட் கலர் ஆப்ஷன் தான், நான் வீடியோக்காக போடுறேன். ஃபுட் கலரும் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அவாய்ட் பண்ணிக்கிங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, உப்பு போட்டுக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸ்பூனாலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம், அந்த மீனில் இருக்கிற ஈரப்பதமே போதும். இந்த மாவு ஃபுல்லாக இந்த மீனில் கோட்டிங் ஆகணும். நல்லா டேஸ்ட்டாக, நல்லா கிறிஸ்பியாக, சாஃப்டாக, க்ரன்ச்சியாக நல்லா இருக்கும். ஸோ நல்லா மீனும் நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ அடுப்பில் எண்ணெய் காய வச்சு இந்த பக்கோடாவை, மீன் பக்கோடா சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கிள்ளி போட்டுருங்க.
ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இப்படி இல்லைன்னா நம்ம வந்து லஞ்சு கூட தொட்டுக்க சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா அருமையான இந்த பக்கோடா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி. ஸோ மீனில் எது செஞ்சு கொடுத்தாலும் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா மீன் எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா சூப்பரான பக்கோடா. ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். ரொம்ப வேலை கிடையாது. இந்த மீன் வந்து 2 நிமிஷத்தில் ஆவியில் வெந்துடும். அதுக்கப்புறம் அதை பிச்சு எடுத்து நம்ம பக்கோடாவுக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான மீன் பக்கோடா ரெடி ஆகிடும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பரான க்ரன்ச்சியான ஃபிஷ் பக்கோடாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பக்கோடாவை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. ஏன்னா ஃபிஷ்ஷில் பக்கோடா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். எங்கள் ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.